ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறேன். நெத்திலி மீன் குழம்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு புளி, உப்பு, தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதை மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிட்டு பார்ப்போம். இந்த பாருங்கள், அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு எனக்கு கொஞ்சம் வந்து மீன் குழம்புல கொஞ்சம் பூண்டு இருந்தால் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் ஊறி வெந்திருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறோம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வடகம் போட்டு தாளிக்கணும். பாருங்க, நல்லா வடம் அழகாக பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வச்சோம்ல பூண்டு அதை போட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதையும் கொடுக்கும். நல்ல மனம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கணும். இந்த பாருங்க, நல்லா இந்த வதங்கின ஸ்டேஜில் நம்ம தேவைக்கேற்ற புளிக்குழம்ப எல்லாம் ஊற்றணும். செம்ம வாசனை. இன்னைக்கு மீன் குழம்பு வாசனையிலே நல்லா சூப்பராக. இது எங்கள் அம்மா இப்படி தான் அரைச்சி வச்சு வைப்பாங்க. எங்கள் மாமியார் ஃபஸ்ட்டு வைக்கிறதுனா அவங்க வைக்கிற குழம்பு. இது நெத்திலி மீனுக்கு நான் இப்படி அரைச்சி வச்சு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக. இப்போ இந்த கொதிக்கிட்டோம், மீன் போட்டு இறக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கேற்ற சட்டிக்கேற்ற மூடியை போட்டு இப்படி மூடிட்டு கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த உடனே மீன் போட்டு இறக்கணும். பாருங்கள், மீன் குழம்பை தண்ணி பார்க்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த உடனே மீன் போட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த வாசனையை பார்த்து எங்கள் வீட்டாண்ட ஒருத்தவங்க, என்ன குழம்பு வைக்கிறீங்க, இவ்வளோ சூப்பராக வாசனை அடிக்குது, வந்துடலாமான்னு சாப்பிட கேட்குறாங்க. நீங்கள் வாசனையை பிடிச்சிட்டிங்களா, குழம்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு சொன்னேன். பாருங்கள், சூப்பராக இருக்கா. மூடி கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி மீன் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கணும். மீன் நல்லா கொதிச்சு அந்த ஸ்டேஜில் நெத்திலி மீன் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் எடுக்க பார்த்து இதுவாகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆனால் நெத்திலி மீன் போட்டுட்டு ஒரு செகண்ட் கொதிக்க வச்சுட்டு எடுக்க வேண்டியது தான். போட்டுருக்கேன் பாருங்கள். நெத்திலி மீன் நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? மீன் குட்டி மீன் நெத்திலி மீன். இது எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெத்திலி குழம்பு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன்.